சொல்லுடி. வீட்ல யார் இருக்கா? நீ மட்டும்தான் இருக்கியா? ஏண்டி? ஆமா, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த மாமா குளிச்சிட்டு இருக்காரு. ஏன், என்ன விஷயம்? அக்கா, எனக்கு இப்ப நீதாக்கா உதவி பண்ணணும். என்னை எப்படியாவது நீதாக்கா காப்பாத்தணும். ஏக்கா, என் மான மரியாதையெல்லாம் இப்ப உன் கையில தான்க்கா இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலக்கா. எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுக்கா. ஏய், என்னாச்சு என்னாச்சு? இதுக்கு இப்ப காலையில அழுதுகிட்டு நிக்கிற? என்ன பிரச்சனை சொல்லு. நான் என்ன உதவி பண்ணணும்? ஏக்கா, வட்டிக்கு வாங்கின பணத்தை இப்பயே வச்சபடின்னு சொல்லி பத்திரக்காளி வாசல வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்குறாய்க்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. அன்னைக்குதான் அவகிட்ட சொல்லி அனுப்பணும்ல, அப்புறம் என்ன மறுபடியும் வந்து இந்த மாதிரி வம்பு எடுத்துக்கிட்டு நிக்கிறா? என்ன அவ இந்த மாதிரி எல்லாம் பண்றா? இல்லக்கா, அவ போலீஸை கூப்பிட்டுட்டு வருவன்னு சொல்லி என்னென்னமோ மிரட்டுறா. எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. ஏதோ என் புருஷன் இல்லைனாலும் இந்த தெருவுக்குள்ள மானத்தோட ஏதோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவ பண்றத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப அசிங்கப்படுத்துறவள இருக்குக்கா. ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாக்கா. கடனை வாங்கிக்கிட்டு நீ எல்லாம் ஏண்டி உயிரோட இருக்க? கடனை கொடுக்க துப்பு இல்லைன்னா எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு தொங்க வேண்டியதானே? உனக்குலாம் என்ன கேடு? ஆளு பார்க்க நல்லா வாட்ட சட்டமா தானே இருக்கு. எங்கேயாவது போய் எப்படியாவது என் காசை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றாயக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. அந்த 50,000 வாங்கின வட்டிக்காரன் கூட என்னை இந்த மாதிரி எல்லாம் பேசுனதில்ல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குன்னு 2 வருஷமா ஏதோ வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிறதோட சரி. ஆனா இன்னைக்கு இவ பக்கத்து வீட்டுக்காரி, நம்ம கூட பழகினவ, என்னென்ன பேச்சு பேசுறா தெரியுமா? பிள்ளைக்கு உடம்புக்கு முடியாத ஒரே காரணத்தால தான் அவகிட்ட போய் பணம் வாங்கினேன். இல்லைன்னா உசுறு போயிருந்தா கூட அவ வாசலுக்கெல்லாம் நான் போயிருக்க கூட மாட்டேங்க்கா. இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா. ரொம்ப அசிங்கமா இருக்குக்கா. இதையாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடலாம் போல இருக்கு. ஆமா, நீ ஒரு ஆளு. செத்துட்ட எல்லாம் சரியா போயிடுமா? சரியா போயிடுமாடி? கஷ்டம் இல்லாத மனுஷன் யார் இருக்கா சொல்லு? உனக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்கா? உன்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவ எதுவும் சொல்றானா அதெல்லாம் காதில் வாங்கிட்டு நிற்காத. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 10,000 அவளுக்கு கொடுக்கணும். என்கிட்ட அவ்வளோ தொகை கையில் எதுவும் இல்லை. என்ன செய்யறது நானும்? நீ வேற வந்து கண்ணை கசக்கிட்டு நிற்கிற. என்ன அப்படி உன்னை வெறுமனே அனுப்பவும் எனக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது. என்னடி பண்ணுறது? இக்கா, இதாவது நகையாக இருந்தாலும் அது கூடக்கா நான் திருப்ப வச்சுட்டு உங்ககிட்ட இன்னும் ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ எங்கேயாவது வீட்டு வேலைக்காவது போய் நான் அந்த நகையை உனக்கு திருப்பி தந்துறேன்க்கா. ஏய், நீ திருப்பி கொடுக்கறதுலாம் எனக்கு பெரிய வேலை இல்லை. நகைன்னு பார்த்தா வீட்டில் இருந்தால் எதுவும் இல்லை. இந்த நான் கையில் காதில் போட்டிருக்கிறது தான் இருக்குது. பிள்ளை இந்த பெரியவளுக்கு கொலுசு ஒன்று சலங்க கொலுசு எடுத்த பற்றியா? அது அவள் போடாமல் அப்படியே தான் வச்சுருக்கா. அது ரொம்ப சலுக்கு சலுக்குன்னு சத்தம் வருதுன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அந்த கொலுசு ஒன்று தான் கிடக்கு. அதை வச்சாலும் ஒரு 10,000 போல தேரும். அதை வேணா தரட்டுமா? ஏதோ உன்னால் முடிஞ்சது செய்யிக்கா. நான் நான் சீக்கிரம் திருப்பி கொடுத்துட்றேன் தம்பி. ஆனால் நான் கொடுக்கறது மாமாவுக்கு என் மாமியாளுக்கு தெரியக்கூடாது பார்த்துக்க. இல்லைக்கா, நான்லாம் எதுவும் சொல்லலைக்கா. நான் கேட்டு வாங்கினேன்னு தெரிஞ்சாலே அவைய உன்னைய ரொம்ப பேசுவாவ. நீயும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லிக்க வேணாக்கா. சரி சரி, நீ என் மாமியை வர மாதிரி சத்தம் கேட்குது. நீ வீட்டுக்கு போ, நான் எடுத்துகிட்டு வரேன். என்ன, நானே கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்துட்டு நல்லா நாக்க பிடுக்கிற மாதிரி நான் நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன். சரிக்கா. கஷ்டத்துக்காக தானே கடன் வாங்குறாங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு, எப்போ இருந்தாலும் நம்ம காசை கொடுக்க தானே போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட நினப்புள்ள போல இருக்கு. ஆள் இல்லாத வீட்டில் வந்து என்னென்ன பேச்சு பேசுறாவ? அவளும் ஒரு பொம்பளை தானே. சி, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து அவள் என்ன செய்வான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கறல பாரு. இவனை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓட போறா. ஆண்டவன் என்னைக்கு தான் இவளுக்கு ஒரு நல்ல வழியாக காட்டுவானோ. பாவம் நம்ம பக்கத்தில் இருந்து ரொம்ப சிரமப்படுறா. இதை பார்த்துக்கிட்டு நம்மளால 1 ரூபா கொடுத்து உதவ முடியல. ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டு கடவுளே. என்னம்மா சொல்லுங்க. உன்னை யாரு இப்ப கூப்பிட்டா? உங்க அம்மாவை கூப்பிட்டேன் நானு. என்ன, எதுக்கு இப்ப மறைச்சிக்கிட்டு பேசுறியா? என்னாச்சு? வாங்கிட்டு நான் எதுவும் பேச விரும்பல பிள்ளை. உங்க அம்மாவை தான் நான் கூப்பிட்டேன். தயவு செஞ்சு உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. கூப்பிட்டுட்டு கிடந்தில, அதான் என்னன்னு கேட்டேன். அதுக்கு என்னமா சிடிச்சிடுன்னு விடுறியா? இப்போ எங்க அம்மாவை கூப்பிட்டது மட்டும் உனக்கு காதுல விழுந்துருச்சு. பாத்ரூம்ல கடந்து நான் அவ்வளவு கத்துனேன், அது உனக்கு காதுல விழலையா? பாத்ரூம்ல இருந்து கூப்பிட்டீங்களா? எனக்கு ஒன்னும் காதுல விழலையே. அதான் விழல, அப்புறம் என்ன? வேலையை பார்த்துக்கிட்டு போப்பில்ல. மாமா வசந்தி வந்து அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்துபிட்டா, அதனாலதான் காதுல விழுந்திருக்காது. ஏன், என்னாச்சு? துணிமணியெல்லாம் எடுத்து தானே வச்சேன். துணிமணின்னு எல்லாம் எடுத்து வச்ச. சோப்படுத்தியா? சோப்படுத்து வச்சியா? சோப்பு அங்க பக்கத்துல அந்த கட்டுக்குள்ளதான் கிடந்தது. கடந்தது நல்லா. போய் உன் வேலையை பாரு. சோப்பு அங்கனக்குள்ளதான் இருந்தது. அதை நீங்க பார்க்காம என் மேல வந்து கோவத்தை காட்டுறியா? அதெல்லாம் பேசி என்ன? வேலையை பார்த்துக்கிட்டு போ. மேல வசந்திக்கிட்ட பேசிட்டு இருந்தது காதல வாங்கிருப்பாரா? என்னத்துக்கு திடீர்னு நம்ம மேல எரிஞ்சு விடணும்? நல்லா தானே போனாரு. என்னாச்சு இவருக்கு? என்ன பார்வை? அத்தாடி ஆத்தி, என்ன கோவமா இருக்காப்ல. கூப்பிட்ட குரலுக்கு யானை கேட்கறது கிடையாது. என்ன ராத்திரிக்கு வரையில பிள்ளைவ புரோட்டா வேண்டாம் சொன்னிச்சுவ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை போய் பாருங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரிங்க, சொன்னது தப்புதான். உங்க பிள்ளைவ சொல்ல சொன்னதால சொன்னேன். மத்தபடி எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. பிள்ளைய பேர சொல்லி யார் திம்பான்னு எனக்கு தெரியாது. அடே ஆமா, ஆசைதான். இங்க பிள்ளைய பேர சொல்லி திங்குறாங்களாமே. நல்லா இருக்கு உங்க கதை. நில்லுங்க. யாரு பிள்ளைய பேர சொல்லி திங்குறது? நானா? நான் வேலைக்கு போகணுங்கிறியா போவேணாங்கிறியா? என்ன சாமி, உங்களை யாரு சொன்னா? நீங்க பாட்டுக்கு கிளம்பி போங்க. நான் என்ன உங்களை தடுக்க போறேன்?
போங்க சாமி போங்க. யாரும் உங்ககிட்ட எந்த ஒம்பும் வச்சுக்கல. போய் உங்க வேலையை பாருங்க சாமி. என்னத்த சொல்றது, எல்லாத்துக்கிட்டையும் ஏச்சு பேச்சு வாங்கணும்னு ஆண்டவன் என் தலையில படைக்கும் போதே எடுத்துருப்பாமல இருக்கு. இந்த பாண்டி பையில எங்க இன்னும் ஆளை காணோம்? இந்த வாரம்ல சொன்னா. ஏங்க? யார? என்னையா? ஆமா உங்களதான். சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? நீங்க அந்த முக்குல பரோட்டா கடையில் வேலை செய்வீங்களா, அந்த பொண்ணு தானே? ஆமாங்க. ஆமா, எங்க வீட்டுக்காரர் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளு காணோம். சரி உங்க ஃபோன் ஒன்று தாங்களேன், பேசிட்டு தாரேன். போனாமா? இந்த இரு தாரேன். சரிங்க. எப்போ வாரம்னு சொன்னாரு, நானும் ரொம்ப நேரமா நிக்கிறேன். அது வேலையா இருப்பாப்லம்மா. இந்த இருங்க ஃபோன் தாரேன். பத்திரகாளி, பத்திரகாளி, எங்கடி இருக்க? எங்க இருக்க? வெளியே வாடி. என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே வாடி போடிங்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமாடி, அப்படிதாண்டி பேசுவேன். என்னடி பண்ண முடியும் உன்னால? ஏய், என்கிட்ட வாங்கி தின்னுட்டு ஏமாத்துறதுக்கு இப்ப நான் நினைச்சா கூட உன்னைய உள்ள தள்ள முடியும். பாக்குறியா? அடைச்சி வாய மூடு. இதோ இருக்கு பாரு 10,000. உன்கிட்ட வாங்கின 10,000 டி. வட்டி முதலமா கொடுத்துருக்கேன். இந்தா புடி. ஏய் வசதி, ரொம்ப திமிர எடுத்து போயிடுச்சு போல இருக்கு உனக்கு. இவ்வளவு சூடு சரணம் உள்ளவ இந்த பணத்தை முன்னமே கொடுத்துருக்க வேண்டியதானே? கேட்கங்கட்டவல்ல. நாலு பாட்டு வாங்கினாதான் உனக்குலாம் உரைக்குமா? ஏய், இப்பவும் என்னால இந்த பணத்தை கொடுக்க முடியாத நிலைமையில தான் இருந்தேன். ஆனா நீ பேசுற பேச்சு சொல்லும் யாரு கையில காலையாவது விழுந்து இந்த காசை வாங்கி உன் மூஞ்சில விட்டுறேன்னு ஒரே ஒரு காரணத்தோட வாங்கிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருக்கண்டி. யாரு நீ பேசுன மாதிரி எனக்கு பேசுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஆனா அப்படி நான் பேசினா உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. பாத்துக்க, உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன்டி. காசு பணம் இப்ப வரும், நாளைக்கு போகும். ஆனா நம்ம வாழுற வாழ்க்கை ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நிலையானது கிடையாதுடி. இத புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு என்கிட்டயும் வரும், வேற ஒருத்தவங்க கிட்டயும் போகும். உன்கிட்ட வாங்கிட்டேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை என்னென்ன பேசின என்ன பேசின மாதிரி தயவு செஞ்சு என்னை யாரையும் பேசாத. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சாமி. ஏய், காசுதான் கொடுத்துட்டல, கிளம்பு கிளம்பு. எனக்கெல்லாம் புத்திமதி சொல்லிக்கிட்டு நிக்காத. ஆமா, எடுத்த எடுப்புக்கு 10,000 ரெடி பண்றேன்னா பெரிய ஆளுதாம்பல இருக்கு. இந்த அரை மணி நேரத்துல உங்ககிட்ட 10,000 கொடுத்த ஆளு யாரு? அவ்வளவு பெரிய பணக்காரங்களாம் ஊருக்குள்ள இருக்காங்களா? ஏன் அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். உனக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ண ஆள் இருக்காங்களா? உன் கஷ்டத்துலயும் உனக்கு பங்கு கொடுக்குறாங்களே, அதான். எல்லாரும் என்ன ஒன்ன மாதிரியாவா இருந்துருவாங்க? சரி சரி, கிளம்பு கிளம்பு. ஏய், காசு கேட்டேன்ற காரணத்துக்காக எங்கேயும் போய் திருடிட்டு வரல. போலீஸ் வந்து அப்புறம் என்னைய பிடிச்சிட போறாங்க. அந்த கேவலமான திருட்டு பத்தியெல்லாம் உன்கிட்ட தான் இருக்கும் பத்திரகாளி, எனக்கு கிடையாது. அசத்திய கட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே அவ மொவ கொலுச வாங்கி. சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன் காசு உனக்கு வந்துருச்சுல. இது ஒன்றும் திருட்டு காசுலாம் கிடையாது. இனிமேலாவது கொஞ்சம் மனசாட்சியோட மனசுத்தன்மையா நடந்துக்க. வரட்டா? ஆசாத்தி கொடுத்தாளா காசு? அப்படி என்ன இவளுக்கும் அவளுக்கும் பந்த பாசம்? மவளோட கொலுசான என்னவோ சொல்ல வந்தா? அவளும் அந்த சின்ன பொண்ணு தானே என்னை அந்த பேச்சு பேசினாலவ. இதை இப்படியே விட்டா சரி வராது. ஊருக்குள்ள கேட்குறவங்களுக்கெல்லாம் அவளை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிடுவாளுவே. அப்போ வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற நானு ஒன்றும் இல்லாத ஆண்டியா அவளுகிட்ட போய் கேட்டுக்கிட்டு நிற்கணும்னு நினைக்கிறாளுவலா? இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நம்ம வட்டி பிசினஸ் நல்லா ஓடும். இல்லை இதுக்கு முக்கட்டை போட்டுக்கிட்டு உட்கார வேண்டியதே. வாரேன், இந்த பணத்தை கொண்டு பத்திரமா வச்சுட்டு வாரேன். காசை கடையில் பார்த்தது என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு. அவ எம்பகிட்ட வாங்கினது என்னவோ 5,000 தான். ஆனா நீட்டு ரொட்டி போட்டு 2 மாசத்துல 10,000 திருப்பி வாங்கிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னும் 4 பேர் இருந்தா சீக்கிரத்துல கோடீஸ்வரியா மாறிடலாம். அதுக்கெல்லாம் முதல்ல இந்த மாதிரி எடுத்த உடனே உதவி பண்ற ஆளுங்களை அடக்கி வச்சாதான் நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கும். சரிதான், கடவுள்ளப்பா, கடவுளுக்கும் இது கடவுள்ளப்பா. என்னாச்சு உன் புருஷனுக்கு? எதுக்கு காலையில உன்னை முறைச்சிட்டு போனாரு? எனக்கு என்ன தெரியும்? பாத்ரூம்ல கிடந்து அவரு கத்துனாருன்னா என் காதுல எப்படி விடுவோம்? பாரு, அவர் பேசின பேச்சுக்கு அவர்கிட்ட பேசுற மாதிரியே கிடையாது. நானு இப்படி கெஞ்ச விட்டு அலைய விட்டுன்னு பாத்துக்க. அட விடு, என்ன இப்ப ஒரே ஒரு புருஷன் வச்சிருக்க கண்ணுக்கு கண்ணா? இப்ப அலைய விட்டு என்ன பண்ண போற? ஊர்ல எல்லாருக்கும் ஒரு புருஷன் தாண்டி, ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு கிடையாது யாருக்கும். சி, பொம்பளையாவ ராட்சசி. என்னடி, நாங்க 2 பேரும் உன் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கோம், நீ எங்கேயே போயிட்டு வர? அவ பத்திரகாளி வீடு வரையும் போயிட்டு வர. ஓஹோ, உன் 2 பத்திரகாளியா? என்ன பேசி அவளுக்கு ஊருக்கு அனுப்பி வச்சிட்டியா? உனக்கு முடியலன்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்க வந்தாளே. சும்மா இருச்சுட்ட பொண்ணு, அவ பேசின பேச்சுக்கலாம் நல்லா பதிலடி கொடுத்துட்டு தான் வந்தேன். பதிலடி கொடுக்கறது இருக்கட்டும், அவகிட்ட வாங்கின பணத்தை எப்படி கொடுக்க போற? அதை கொடுத்துட்டு தாண்டி வரேன். கொடுத்துட்டியா? என்னக்கா? தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்ததுமா, அதான். மருந்து செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்ன, காசு எப்படி ரெடி பண்ண? அது வந்து என்னாச்சுக்கா? தொண்டையில சிக்கிக்கிச்சு. என்ன சிக்கிக்கிச்சு? கிச்சிக்கிச்சுமா, சிக்கிக்கிச்சு கிடையாது. இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசுன, இவ்வளவு பார்த்தது என்ன திடீர்னு சிக்கிக்கிச்சு? ஏண்டி கிச்சிக்கிச்சுலாம் சொல்லிக்கிட்டா வரும்? மணி நேரம் நல்லா பேசுனா இப்ப சிக்கிச்சிக்கிச்சு. சரி வாத்தா, வசந்தி வந்து உட்காரு வா. ஏதோ நல்லபடியா ஒரு கடை முடிஞ்சது. யாருகிட்டடி பணம் வாங்கின? யாருக்கிட்டே அவர்கிட்டயே வாங்குற. அதை கேட்டு இப்ப நீ என்ன பண்ண போற? அவளுக்காண்டி நீயே கொடுக்க போற? கேக்குறதுல அப்ப என்ன தப்பு? ஏண்டி அதை கேட்டு நம்ம என்னடி செய்ய போறோம்? நம்மளால அவளுக்கு என்ன 1 ரூபா 2 ரூபா கொடுக்க முடியுதா? அக்கா,
அவ கஷ்டத்துல பங்கெடுத்துக்கலனாலும் அவ கண்ணீர் விட்டு அவ கண்ணீரை துடைக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் இருக்கோம்ல, அது போதாது அவளுக்கு? என்னடி அது போதும்ல? இதோட வேற என்ன வேணும்? என்னதான் கோடி கோடியா பணம் நகை நட்டு இருந்தாலும் நம்ம மனசுல கஷ்டம்னு வரும்பொழுது அழுது படுக்க ஒரு மடியோ ஒரு தோளோ இருந்தா போதாதா? பாத்தியாக்கா, பாத்தியா பஞ்சு டைலாக்லாம் அடிக்கிற பாரு. சரியா தாண்டி சொல்றா. எவ்வளவுதான் கோடியில புரண்டாலும் கூட ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? அப்ப வசந்தி, நான் ஒரு ஆளு, அக்கா ஒரு ஆளு, மொத்தம் 2 பேரு. என்ன? ஆஹா, நீதான் பெரிய கோடீஸ்வரி. ஆமா, என்ன கோடீஸ்வரி, நான் இங்க பிச்சை எடுத்துக்கிறது போதாதா? ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மளும் நல்ல பெரிய பணக்காரியா ஆக முடியே. ஏன் அப்படி நெகட்டிவா பேசுறீங்க? ஏய் அப்பா, இதெல்லாம் எங்க பார்த்து கத்துக்கிறிய? அக்கா ரொம்ப நன்றிக்கா. இந்த மாதிரி ஆறுதல் சொல்ல நீங்க இருக்கிறதால தான் இன்னமும் நான் உசுரை வச்சுக்கிட்டு ஏதோ ஓடிக்கிட்டு கிடக்குறேன். போதும் போதும், ரொம்ப பிராண்டாத. நீ ஒரு ஆளு, சும்மா கடை. அம்மா, அம்மா, கொய்ந்தம்மா, அம்மா வீட்ல இருக்காங்களா? அவடி எது? அம்மா, நான் தான் பத்திரகாளி. அம்மா காளி, வா வா. என்னம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப இழப்பா இருக்கீங்களே. என்ன சரியா சாப்பிடுறது இல்லையாம்மா? இதெல்லாம் நான் நல்லா தான் சாப்பிடுறேன். என்ன விஷயம்? உட்காரு. வந்த விஷயத்த சொல்லு. என் மர்மோல எங்கேயும் பார்க்கத்தியா? இல்லம்மா, உங்களை தான் பார்க்கலாம்னு வந்தேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னண்டி விஷயம்மா? என்ன விஷயம்? அம்மா இப்படி வந்து உட்காருங்கம்மா. அப்பா, நின்னா உட்கார முடியல, உட்காந்தா நிக்க முடியல. சொல்லு. ஏம்மா, எப்படி உங்க மருமவை நல்லா பாத்துக்கிறாங்களா? நல்லா வேலைக்கு வேலையை சத்த சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு மீன் கறினா நல்லா பிடிக்கும்ல? நான் அப்பமெல்லாம் பார்த்துருக்கேன். தினந்தோறும் மீன் கறியெல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல? நான் எனக்கு கறி மீன் வாங்கி சாப்பிட்ருக்கேன். நீ எனக்கு பார்த்துருக்க. என்ன விஷயம்னு சொல்லு வந்ததே. ஏம்மா, நான் பார்த்ததுலையா நீங்கள் எப்படி குடும்பம் நடத்துறீங்க, எப்படி போறீங்க வரீங்கன்னு? சின்ன வயசுலலாம் உங்களை பார்த்து தான் நான் இப்படி நல்லா வளர்ந்துருக்கம்மா. சரி சொல்லு, அதுக்கு என்னப்ப? அம்மா, அவங்க மருமக உங்களை பாதி கூட இல்லையே. என்னம்மா அவ வெடுக்க வெடுக்குன்னு எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து நீட்டுறவள? என்னத்தை எடுத்து நீட்டினா என்ன? அவப்பா சரியில்லை. ஆ, என்ன நீ சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா, இந்த வசந்தி இருக்கா பார்த்தீங்களா? எனக்கு 10,000 பணம் கொடுக்கணுமா? நான் ஊருக்கு வந்ததே அவகிட்ட பணத்தை வாங்குறதுக்குதே. சரி, அதுக்கு ஏன் மருமகளுக்கு என்ன சம்மந்தம்? நான் நேற்றுக்கு போய் அவளை செம்மையா வையின்னு வந்துட்டேன். இன்னைக்கு காலுக்குள்ள பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து கொடு, இல்லைன்னா போலீஸுக்கு போயிடுவேன்னு சொன்னமா? அதுதான் கேள்விப்பட்டேனே. சொல்லு, என்ன அதுக்குப்ப? ஏம்மா, அவள் 10,000 கொண்டு வந்து இப்போதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என் வீட்டில் என் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு போனான். பணத்தை கொடுத்துட்டல, அப்புறம் என்ன? அம்மா, பணத்தை கொடுத்துட்டு ஏதுன்னு நான் கேட்குறேன். உன் மருமகிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்கிறா. வீட்டில் மூத்தவளாக இருந்துக்கிட்டு குடும்ப செலவெல்லாம் நீங்கள் பார்க்காம இப்படி பாருங்க, உன் மருமகிட்ட எல்லாத்தையும் கொடுத்து ஊர் உலகத்துக்கு தான தர்மம் பண்ணுறேன். நான்லாம் வரையில நீங்களாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தீங்க தெரியுமா? உங்கள் மருமகளை இந்த வீட்டுக்கு என்னைக்கு கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கு ஒன்றும் இல்லாத ஆண்டியா போயிட்டீங்க. பாருங்கம்மா, நானெல்லாம் எப்படி இருக்கேன்? உங்களை பார்த்து வளர்ந்த ஆளு நான். உங்களை பார்த்து குடும்பம் நடத்த கற்றுக்கிட்ட ஆளு நான். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமையா நினைக்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்கு. சரிம்மா, கிளம்பு. என்னம்மா நீங்கள் கிளம்புன சட்டுன்னு சொல்கிறீங்க? நான் சொன்னது என்ன ஏதுன்னு விசாரிங்க. இப்படி போகிற வரவங்களுக்குலாம் உங்கள் மருமகம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா குடும்பத்துக்கு நிலைமை என்னாவும்? உங்களுக்கு 2 பேத்தி ஒரு பேரன் தானே? 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பவுன் நகை இப்போ என்ன விலை வைக்கிறது தெரியுமா? 1 லட்சத்துக்கு வந்துருச்சு. இப்படியும் உங்கள் மகன் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்கள் மருமக எடுத்து இப்படியே எல்லாருக்கும் கொடுத்தா என்ன மிஞ்சம்? காசு பணம் இருந்தால் தான் இப்பெல்லாம் மரியாதைமா. சரி இருக்கட்டும்மா, கிளம்பு. என்னம்மா நீங்கள் கிளம்பு கிளம்புன்ட்டு நிற்கிறீங்க? உங்ககிட்ட இன்னும் நான் நிறைய பேசணும். தா மரியாதையே சொல்கிறேன், கிளம்பு. உங்கள் மருமகளை பற்றி தப்பாக சொல்லிட்டேன்னு எதுவும் கோவமா? நான் ஒன்றும் தப்பாலாம் சொல்லலை. அந்த காலத்தில் நீங்களாம் அப்படி இருந்த ஆள் இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க. இப்போ ஒன்றும் இல்லாத இருக்கீங்க பாருங்க. அப்போலேருந்து இப்போ வர இதே பழைய ஓட்டு வீட்டில் தான் இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட இருந்த காசு பணத்துக்கு நீங்கள் இந்த ஊரையே விலை பேசி வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த பழைய ஓட்டை கூட பார்த்த வழி இல்லை உங்களுக்கு. எட்டி இப்போ எழுந்து போறியா இல்லையா? ஏம்மா, ஏம்மா கோவிக்கிறிய? உங்கள் மவளா எடுத்து சொல்கிறேன். உங்கள் மவ சொன்னா கேட்டுக்க மாட்டீங்களா? என்ன உங்கள் குடும்ப நலத்துக்கு சொன்னால் இனி என்னமோ ஆகாத மாதிரி பார்க்குறிய? நல்லது சொன்னதெல்லாம் போதும், தயவு செஞ்சு கிளம்பு. ஏம்மா, இதை பாருங்கம்மா, உங்கள் மருமகளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ளே 10-15 பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கலுவ. இந்தா நேற்று வசந்திக்கிட்ட வட்டி பணம் கேட்டதுக்கு உங்கள் மருமவை அந்த பேச்சு பேசுது என்னைய. காசு கொடுத்தா எனக்கு தானே கஷ்டம் தெரியும். உங்களை மாதிரிலாம் என்னால் கேட்ட உடனே பொசுக்குன்னு பணத்தை எடுத்து சும்மா நீட்ட முடியாதுமா. இந்த பணமெல்லாம் நான் கஷ்டப்பட்டு வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சது. உங்களுக்குலாம் அப்படியா? காசோட அருமை எங்கே தெரியுது உங்கள் மருமகளுக்கு? என்னம்மா எழுந்துட்டீங்க? நான் சொன்னதுக்காக உங்கள் மருமகளை போய் எதுவும் கேட்டு அடிச்சு கிடிச்சு வெளியே துரத்துறாதீங்க. இனிமே பக்குவமாக இருந்துக்க சொல்லுங்க. என்ன கொஞ்ச நேரம் இருக்கிறியாம்மா? இந்த வாரேன். எங்கம்மா போகிறீங்க? ஒருத்தவங்களுக்கு பாடம் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், அதுக்கு தான் போகிறேன். புரியுது புரியுது, எனக்கு புரியுது. நீங்கள் யாருக்கு பாடம் சொல்லி தர போறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் போங்க போங்க, வரேன். இந்த போயிட்டு வாங்க. நான் இங்கே இருக்கேன், போயிட்டு வாங்க. வந்து நல்ல செய்தியாக சொல்லுங்க. ஏண்டி, என் வழியிலேயே குறுக்க வந்தேன்? இப்போ உன் மாமியை வந்து உன்னை விழுக்கிற வெளியில எனவே என் பக்கம் தலை வச்சு படுப்ப. அடுத்து ஆப்பு இந்த சின்ன பொண்ணு இருக்காவரு, அவளுக்கு தான். என்னம்மா போன கையோட வந்துட்டீங்க? எதுக்குமா இந்த தொடப்பம்? ஐயோ அம்மா, நான் சொன்னதுக்காக உங்க மருமகளை விளக்கமத்துலாம் அடிக்காதீங்க. நான் அடிக்கத்தான் போறேன். ஐயோ வேணாமா, அடிக்க போறேன்னு சொன்னது என் மருமகளை கிடையாது ஒண்ணு. கழுவி என்ன சொல்ற? யார பத்தி கழுவிக்கிற? ஆனா மரியாதையா வெளியே போன சொல்ற
பாட்டுக்கு என் மருமகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கியே. ஐயோ கிழவி, விடு விடு, வலிக்குது விடு. வலிக்குதா? வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். இவ்வளவு நேரம் என் மருமகளை பத்தி பேசும்போது வலிக்கலையா? மரியாதையே ஓடிடு. நீ ஏன் ஓடிடு? இல்ல நானே விளக்கமத்தை கொண்டு அடிச்சு வெளியே துரத்துவேன். அது நல்ல மாமியா நம்மள மருமகதான். உன்னை எங்கேயாவது கண்டதுனமா அடிடும் பாத்துக்க. என் மருமகளை குலைச்சிடுறதுக்கு நீ யாரு? என் மருமகளை ஏசுறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் நான் மட்டும் தான் செய்வேன். வேற எவளும் பேசக்கூடாது பாத்துக்கங்க.